டியர் லேர்னர்ஸ், நாம் இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ஃபீச்சர்ஸ், இம்பார்ட்டன்ஸ், கிளாசிஃபிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் பற்றி தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னா என்னென்னா, இது எந்த ஹெட்டிங் கீழே வருதுன்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சருக்கு கீழே வருது. கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க மிக்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ், அதாவது லோன்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ரீட்டைன் ஏர்னிங்ஸ், அதாவது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், இதோட ஒரு கலவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் ஒரு கான்செப்ட் தான் இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஏன்னா ஒரு ஃபர்மோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் நம்ம டிட்டர்மைன் பண்ணணும்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நம்ம ஒரு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கம்பெனியை வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த காஸ்ட் ஆஃப் ஈச் சோர்ஸ் ஆஃப் கேபிட்டல், அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஈக்விட்டி, ப்ரிஃபரன்ஸ், டெட், ரீட்டைன் ஏர்னிங்ஸ், இதோட சோர்ஸ் ஆஃப் கேபிட்டல், இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் கேபிட்டல். இதோட காஸ்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை நம்ம கம்பேர் பண்ணி என்ன மாதிரி சோர்ஸ் ஆஃப் கேபிட்டல் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம தேவையோ அதை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை யூஸ் பண்ணுறோம். நிறைய டைப்ஸ் ஆஃப் காஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைம்ஸில் டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம இந்த செஷனில் இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் த மினிமம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டட் பை இன்வெஸ்டர். ஒரு இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன், மினிமம் எவ்வளோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நம்மளுக்கு ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். சாலமன் எஸ்ரா stated that cost of capital is the minimum required rate of earnings or the cut off rate of capital expenditure. நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோமோ, ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு பில்டிங், டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன், இந்த மாதிரி எதுலையாவது நம்ம ஒரு இதில் ஒரு ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுறோன்னா அதுலேருந்து மினிமம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நம்ம எவ்வளோ எடுத்துக்க போகிறோம். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து கட் ஆஃப் ரேட், டார்கெட் ரேட், ஹடல் ரேட் அண்ட் ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இப்படிங்கிற பல பேரில் நம்ம அழைக்கலாம். ஃபீச்சர்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இதோட சிறப்பியல்புகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க, ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம ஆல்ரெடி பார்த்ததே தான், மினிமம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டட் பை இன்வெஸ்டர்ஸ். இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல். ஸோ டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் இங்கே பார்த்தோம்னாக்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர், ஈக்விட்டி ஷேர், டெட், ரீட்டைன் ஏர்னிங், இது எல்லாமே என்னென்ன டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல். Then related to long term funds, as I told you earlier, long term funds na equity shares, preference shares, debt, இதெல்லாமே long term funds ல வந்துரும். Then used as a discount rate to discount future cash inflows in order to determine their present value. ஸோ இப்போ சில ப்ராஜெக்டில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ரெசென்ட் வேல்யூ, இன்னைக்குள்ள மதிப்பு என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா டிஸ்கவுண்ட் ரேட்டாக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. கேபிட்டல் பட்ஜெட்டிங்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான். அதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கேபிட்டல் பட்ஜெட்டிங். அதாவது எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் அசெட் இன்வெஸ்ட்மெண்ட், எக்யூப்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மெஷினரி, இந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ண நம்ம இப்போ பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை வருஷத்துக்குள்ள நம்ம அந்த ரேட் ஆஃப் ரிட்டர்னை எடுப்போம். அந்த இதுக்காக இந்த டிஸ்கவுண்ட் ரேட்டாக நம்ம யூஸ் பண்ண முடியும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் யார்ட்ஸ்டிக். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டெசிஷன் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டெசிஷன் டேக்கன் பை எ ஃபர்ம். ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எங்க பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் கேபிட்டல் பட்ஜெட்டிங் டெசிஷன் தான் பண்றாங்க. கேபிட்டல் பட்ஜெட்டிங்னா என்னங்கிறது வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கிறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், பார்த்துக்கிடுங்க. அதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா நான் சொன்னேன் அந்த மாதிரி ஃபிக்ஸட் அசெட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டெசிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல வந்து பிரசன்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸை எஸ்டிமேட் பண்றதுக்காக இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை டிஸ்கவுண்ட் ரேட்டா வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மெஷர் பண்ணிக்கலாம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டெசிஷன் வந்து மெஷர் பண்ணுறதுக்காக இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை வந்து யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பேசிஸ் ஃபார் டெசிஷன். ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து மினிமம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆர் கட் ஆஃப் ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்காக, அதாவது லீசிங், ஹையர் பர்ச்சேசிங், அதாவது குத்தகைக்கு, வாடகைக்கு, அது மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல்னா டே டு டே எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணுற காஸ்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். இதை பற்றின வீடியோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கிடுங்க. டிவிடெண்ட் பாலிசி அண்ட் இஷ்யூ ஆஃப் ரைட் ஷேர்ஸ், இந்த மாதிரி டெசிஷன் எடுக்கிறதுக்காக, அதாவது மினிமம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இதுலேருந்து நம்ம கிடைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து யூஸ் பண்ணுறோம். த பிளானிங் தி கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட்டே ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணுறது தான். மேக்ஸிமைஸ் த வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் அண்ட் மினிமைஸ் த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அப்போ இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னா நான் என்ன சொன்னேன்னா இட் கம்ப்ரைஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ், லாங் டேர்ம்
ஃபண்ட்ஸ்ன்னு சொன்னோம். அப்போ இந்த சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் இருக்கு இல்லையா, வேரியஸ் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்காக அது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை பிளான் பண்ணுறதுக்காகவும் இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை யூஸ் பண்ணுறோம். இவாலுவேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு கம்பெனியோட ஃபைனான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை இவாலுவேட் பண்ணுறதுக்காக இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஆக்சுவல் ப்ராஃபிட் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து ப்ரொஜெக்டட் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோட கம்பேர் பண்ணுறதுக்காகவும், அதே மாதிரி ஆக்சுவல் காஸ்ட்டை வந்து எவ்வளோ நம்மளுக்கு தேவைப்பட்டிருக்கு அப்ரைசல் நம்ம பண்ணுறதுக்காக எவ்வளோ ஃபண்ட்ஸ் நம்ம ரைஸ் பண்ண போகிறோம், அதில் எவ்வளோ காஸ்ட் ஆக்சுவல் காஸ்ட் இன்வால்வ் ஆயிருக்கு அதை இவாலுவேட் பண்ணுறதுக்காகவும் இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஆக்சுவலி காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து இட்ஸ் லைக் பெஞ்ச் மார்க் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது ஸ்டாண்டர்ட் மாதிரி நம்ம செட் பண்ணிட்டு அது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்ரைசல் பண்ணிக்கலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோட வகைகள் நம்ம பார்த்தோம்னாக்க ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்னா பாஸ்ட் காஸ்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃப்யூச்சர் காஸ்ட்னா ஃப்யூச்சரை எஸ்டிமேட் பண்ணுறதுக்குள்ள காஸ்ட்டு தான் நம்ம ஃப்யூச்சர் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சர் காஸ்ட் இஸ் மோர் ரெலவெண்ட் தேன் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் வந்து நமக்கு கைடாக இருக்குமே தவிர ஃப்யூச்சர் காஸ்ட்டை வந்து எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு ஒரு கைடாக தான் ஆட் பண்ணுவேன் தவிர நமக்கு ஃப்யூச்சர் காஸ்ட்டாக இருக்க முடியாது. ஸோ ஃப்யூச்சர் காஸ்ட் வந்து என்னென்னா இப்போ ஒரு நியூ ஃபண்ட் நம்ம ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி காஸ்ட்டில் நம்ம என்ன சொல்லலாம்னா ஃப்யூச்சர் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் ஸ்பெசிஃபிக் காஸ்ட். ஸ்பெசிஃபிக் காஸ்ட்னா காஸ்ட் ஆஃப் அ பர்டிகுலர் சோர்ஸ் ஆஃப் கேபிட்டல் லைக் காஸ்ட் ஆஃப் டெட், காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி, காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்பெசிஃபிக் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காம்போசைட் காஸ்ட் அப்படின்னா இட் இஸ் அ கம்பைன்ட் காஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் கேபிட்டல். அதாவது நிறைய சோர்ஸ் ஆஃப் கேபிட்டல் இருக்கு இல்லையா, டெட், ஈக்விட்டி இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதோட டிஃப்ரெண்ட் சோர்ஸ் தான் நம்ம அதோட கம்பைன்ட், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா காம்போசைட் காஸ்ட் அப்படின்னா என்னென்னா கம்பைன்ட் காஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் கேபிட்டல். டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் கேபிட்டல்னால் டெட், ஈக்விட்டி, ப்ரிஃபரன்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் கேபிட்டலை கம்பைன் பண்ணுற காஸ்ட் தான் காம்போசைட் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஆர் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக் காஸ்ட் வந்து எதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குன்னா ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்பெசிஃபிக் காஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இது மோர் தென் ஒன் சோர்ஸ் ஆஃப் கேபிட்டல் நம்ம எம்ப்ளாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து காம்போசைட் காஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜ் காஸ்ட். ஆவரேஜ் காஸ்ட்னா என்னென்னா இந்த கம்பைன்ட் காஸ்ட் ஆஃப் வேரியஸ் சோர்ஸ் ஆஃப் லாங் டேர்ம் ஃபைனான்ஸ், அதாவது ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஷஸ், டிபென்ச்சர்ஸ், இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கம்பைன்ட் ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது லாங் டேர்ம் ஃபைனான்ஸு கம்பைன் பண்ணுற காஸ்ட்டை ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது என்னென்னா வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ். தென் மார்ஜினல் காஸ்ட். ஸோ மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னா ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் நியூ அடிஷ்னல் ஆர் இன்க்ரிமெண்டல் ஃபண்ட்ஸ் ரேஸ்ட் பை த ஃபர்ம். அதாவது அடிஷ்னல் காஸ்ட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மார்ஜினல் காஸ்ட் எப்போ ரெலவெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்பிளிசிட் காஸ்ட். எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்னா என்னென்னா டிஸ்கவுண்ட் ரேட் அட் விச் த டோட்டல் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோஸ். அதாவது டிஸ்கவுண்ட் ரேட், அதாவது நம்ம காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சொன்னோம்ல, மினிமம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ. ப்ரெசென்ட் வேல்யூ அப்படின்னா இப்போ ஃபியூச்சர் மணி இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு எவ்வளோ ஒர்த்துக்கு இருக்குது, அதாவது ஹவு மச் அ ஃபியூச்சர் சம் ஆஃப் மணி இஸ் ஒர்த் டுடே, இன்றைக்கி அதோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது எப்போ கேஷ் இன்ஃப்ளோஸ் நமக்கு எவ்வளோ உள்ளே வருது அதுக்கு ஈக்குவலாக இருக்கும், கேஷ் அவுட்ஃப்ளோஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ இஸ் ஈக்குவல் டு த ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோஸ். இன்ஃப்ளோஸ்னால் நமக்கு எவ்வளோ ஃபண்ட் ரிசீவ் பை த ஃபர்ம், அவுட்ஃப்ளோஸ்னால் எவ்வளோ நம்ம பேமெண்ட் பண்ணுறோம், இப்போ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம், டிவிடெண்ட், ரீபேமெண்ட் ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ இந்த மாதிரி கேஷ் அவுட்ஃப்ளோஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதோட ப்ரெசென்ட் வேல்யூவும் கேஷ் இன்ஃப்ளோவும் நம்மளுக்கு என்ன இருக்கணும் ஈக்குவலாக இருக்கிறது தான் எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை நம்ம என்ன சொல்லலாம், இன்னொரு நேம் இதுக்கு இருக்குது, இதுக்கு இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இம்ப்ளிசிட் காஸ்ட். இம்ப்ளிசிட் காஸ்ட்டை வந்து இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்லலாம்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மறைமுக செலவு தான் இம்ப்ளிசிட், அதான் மீனிங். அதாவது காஸ்ட் வந்து ஆல்ரெடி இன்கர் ஆகிருக்கும், பட் அதை வந்து செப்பரேட் எக்ஸ்பென்சஸாக நம்ம காட்ட மாட்டோம், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இம்ப்ளிசிட் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இம்ப்ளிசிட் காஸ்ட் வந்து நம்ம வந்து குவான்டிஃபை ஈஸியாக பண்ண முடியாது. இது என்னென்னா ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தட் வில் பி ஃபர்கான் இஃப் த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வேர் அக்செப்டட்.
இப்போ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம அக்செப்ட் பண்ணுறோன்னா அந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து நம்ம என்ன பண்ணோம் ஃபர்கன் மறந்து தான் போகும். அதாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு பிஸ்னஸ் ஓனர் இருக்கார் அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கார் அப்படிங்கிறச்சுல அவங்க வந்து சேலரியை எதிர்பார்க்க மாட்டாங்க ஒரு ஓனர். ஏன்னா ஹி மே ஃபர்கோ சேலரி இந்த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் த பிஸ்னஸ். ஏன்னா தான் அவங்களோட ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்க சேலரி எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு இதை நம்ம டெவலப் பண்ணணும், ஒரு இதை நம்ம அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு இதை விட்டு கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணி போக முடியும். அதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா இம்ப்ளிசிட் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். எப்படி இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை கம்ப்யூட் பண்ண முடியும்? அதுக்கு வந்து 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கம்ப்யூட்டேஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் சோர்சஸ் அண்ட் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் தி வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஆர் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இந்த 2 மெத்தட் மூலமாக தான் நம்ம காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை கம்ப்யூட் பண்ண முடியும், எஸ்டிமேட் பண்ணலாம். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் சோர்சஸ் கீழே எதுனா வருதுன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் டெட், காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல், காஸ்ட் ஆஃப் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். நெக்ஸ்ட் செஷனில் இதை பற்றி பார்க்கலாம். டியர் லேர்னர்ஸ், நாம் இந்த செஷனில் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னால் என்ன, அதோட ஃபீச்சர்ஸ், இம்பார்ட்டன்ஸ், கிளாஸிஃபிகேஷன் இதெல்லாம் பார்த்தோம். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோட மெத்தட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் செஷனில் இந்த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோட மெத்தட்ஸ், ப்ரொசீஜர்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.